அண்மை செய்தி, கச்சத்தீவினை இந்தியாவிற்கு வழங்குவது என்பது சாத்தியமற்றது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். தற்போது நம்முடைய இணைப்பில் முன்னாள் அமைச்சர், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். கச்சத்தீவு மீட்பது குறித்து பேசுவதற்கு பாஜகவிற்கு அருகதை இல்லைன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். தற்போது பாஜகவில் மோடி 3.0 வந்தா நாங்கள் கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்தியாவிற்கு வழங்குவது என்பது சாத்தியமே இல்லைன்னு அமைச்சர் டக்ளஸ் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. முழுக்க முழுக்க இன்றைக்கும் சரி நேற்றும் சரி, அதாவது 1974 பிறகு திரு டக்ளஸ் தேவானந்தா, அதாவது இளைஞருடைய அமைச்சர் ஒன்றை புரிந்து கொள்ளணும். பொதுவாக இது வந்து 74 பிறகு, அதாவது திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் அதே போல திருமதி பண்டார நாயகா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்களுக்குள்ள பேசும்போது திருமதி பண்டார நாயகா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கட்சித்தீவு கொஞ்சம் கொடுத்துருங்களேன். இவங்கள என்ன பண்ணாங்க, கட்சித்தீவு தானே எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்கன்னு சொல்லிட்ட பிறகு வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து திரு கருணாநிதி, இந்திரா காந்தி இந்த மாதிரி திருமதி இந்திரா காந்தி இந்த மாதிரி நினைக்கிறாங்க கட்சித்தீவு கொடுக்குன்னு சொல்லிட்டு, அதனால நீங்க வந்து ஒத்துக்கணும்னு சொன்னப்ப திரு கருணாநிதி என்ன சொல்றாரு, 2 வருஷம் கிட்ட, ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அப்போ வந்து யாருக்கான வரப்போகுதுல தெரியும். அதுக்கப்புறம் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கண்டிப்பா அதிமுக தான் வரும்னு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணாரு, நம்ம மேல வந்து பழி வரக்கூடாது, 2 வருஷம் தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணாரு. யாரு, திரு கருணாநிதி. ஆனா அப்போ வந்து சர்க்காரிய கமிஷனை காமிச்சு ஒரு நெருக்கடி கொடுத்ததா ஒரு நம்ப தகுந்த தகவல். அதாவது ஆடித்தரமா சர்க்காரிய கமிஷன்ல உள்ள போட்டுருவோம், இல்லைன்னா இந்திரா காந்தி அம்மா வந்து கொடுக்கணும் தீர்மானிச்சிட்டாங்க, அதாவது நீங்க ஒத்துந்தான் ஆகணும்னு சொன்ன பிறகு இவர் வந்து ஒத்துக்கிட்டார். அது ஒத்துக்கிற அந்த 74வது வருஷம் தான் இந்த பிரச்சனை. அப்ப திரு டக்ளஸ் கிட்ட வந்து ஒரு கேள்வி என்னன்னா, 74க்கு முந்தைய வந்து இலங்கையோட இருந்தது. அது கச்சத்தீவை பொறுத்தவரை வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதி, தமிழ் நிலத்துடைய ஒரு பகுதி. ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட 1000 வருஷம் வந்து மீனவர்கள் வந்து அங்கதான் போய் நம்முடைய மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வலையை உலர்த்திட்டு அங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நிம்மதியா தொழில் செஞ்சுட்டு இருந்த நிலைய முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத, ஒரு உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை, உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறையில போடுறது, வலையா இருக்கிறது, படகுல சேதப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, துப்பாக்கியால சுடுறது, இதெல்லாம் பார்த்தா 74க்கு பிறகு வந்ததுன்னா அப்ப இதுக்கு முழு முதற் காரணம் என்ன, திரு கருணாநிதியும் அன்னைக்கு இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் தான். அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கடும் எதிர்ப்பு வந்து அன்னைக்கு திரு கருணாநிதி வந்து நாங்க விடவே மாட்டோம், எந்த காலத்துல வந்து கச்சத்தீவை தாரை வர்க்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் சொல்லி பிடிவாதமா இருந்திருந்தா கண்டிப்பா இவ்வளவு தூரம் அதுக்கு வந்து அந்த நம்ம மீனவர்கள் வந்து தினம் செத்து தொலைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய இலங்கையும் நம்முடைய இந்தியாவுடைய அந்த என்ன சொல்றதுன்னா பார்டர் லைன், அதாவது வந்து எல்லை, கடல் எல்லை, அதுவும் சுருங்கி போச்சு. இப்போ இலங்கையினுடைய எல்லை வந்து விரிவடைஞ்சுது. அப்போ என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இலங்கை நம்முடைய இந்த எல்லை சுருங்கினால ஆண்டாண்டு காலமா மீன் பிடிச்சவங்களுக்கு கடல்ல எல்லை தெரியுமா யாருக்காது? மீனவர் பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடும் தொழில் அது. மீன் வந்து அது போற பொங்குக்கு தான் நம்முடைய மீனவர் போவாங்க. போகும்போது இப்போ சாலையில போனா தெரியும், இந்த சாலை வந்து ஏ சாலை, இந்த சாலை பி சாலை. கடல் அந்த மாதிரி இருக்காது. ஸோ காற்றின் வேகம் காரணமா அவங்க வந்து மீனுடைய வேகம் காரணமா எல்லை வந்து தாண்டுற ஒரு நிலைமை வந்து ஏற்படும் போது அது வந்து முழுமையான அளவுக்கு வந்து மீனவர்களை வந்து சித்திரப்படுத்தி அவமானப்படுத்துறது, இது வந்து வழக்கமும் வந்து வாடிக்கை வந்து இலங்கைக்கு இருக்கு. இன்னைக்கும் சொல்றேன், தமிழ் நிலத்துடைய ஒரு பகுதி, இந்தியாவுடைய ஒரு பகுதி. அதை வந்து துரோகம் முழுமையா செஞ்சது திமுக. இந்த துரோகம் வந்து செஞ்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வித ஒரு அருகதை இல்லாம திமுகவும் அதே போன்ற பிஜேபி 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர், இவர் எத்தனை தடவை பிரைம் மினிஸ்டர் திரு மோடி எத்தனை முறை வந்து இலங்கை போயிருப்பாரு, அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் எத்தனை முறை வந்து இங்க வந்திருப்பாரு. இங்க ஒரு ஒரு உடன்பாடு, அதாவது இலங்கையை வந்து அந்த காலத்துல 74ல கொடுத்துட்டாங்க, இது எங்களுடைய நிலத்தினுடைய பகுதி, அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு தெளிவாவே. நம்ம நிலத்துடைய ஒரு தமிழ் நிலத்துல ஒரு பகுதி, இந்த ஒரு பகுதின்னு சொல்லிட்டு அதை ஆவணங்கள்லாம் சரிவர இருக்க சூழ்நிலையில அதை வந்து மீட்டெடுக்கிறது என்ன கஷ்டம் இந்தியாவுக்கு. ஒரு மாபெரும் மிகப்பெரிய நாடு, எல்லா விதத்திலையும் நாம வந்து இலங்கைக்கு உதவி செய்யறோம், பொருளாதாரத்துல இருந்து எல்லா விதத்திலையும் உதவி செய்யும் போது
அது பிரதமர் வந்தப்போ கூட பல ஒப்பந்தங்கள் போட்டாங்க. ஆனா எந்த விதமான மீனவர்களுக்கு பாதுகாப்பு உரிய ஒப்பந்தமோ, கச்சத்தீவு திரும்ப பெறுகிற ஒப்பந்தமோ, அதாவது மத்திய அரசும் அதுக்குரிய செவி சாய்க்கல. வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ப சொல்றாரு, இவரே வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்தாரு, அப்போ அதுக்குண்டான திரு ஜெய்சங்கர் அதுக்குண்டான முயற்சி எடுத்திருக்கலாமே. அதனால இது முழுக்க முழுக்க காரணம் திமுகவுடைய ஒரு சந்தர்ப்பவாதம், திமுகவுடைய ஒரு துரோகம், அது பிஜேபியுடைய துரோகம். நன்றி நன்றி திரு ஜெயக்குமார், நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு உங்க பார்வைகளை பதிவு செய்ததற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.